பிளேஸ்மெண்ட் எலிஜிபிள் ஆகிருக்கிறேன். கம்பெனி கொடுக்குற 9 இன்கம்ல 8 இன்கமுக்கு நான் எலிஜிபிள் ஆகிருக்கேன். ஸோ இட்ஸ் பிகினிங். என்னோட வருமானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ஆரம்ப கட்டம். இன் ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் நாங்கள் பிசினஸ் க்ரோ பண்றதுக்கு உண்டான ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். வெரி சூன் பாத்தீங்கன்னா 2 lakh இன்கம்ல வந்து நான் போக போறேன். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த 2021 கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள நம்ம டீம்ல 10 பேர் மந்த்லி 1 lakh இன்கம் கிராஸ் பண்ண போறாங்க. அந்த 10 பேருமே கார் எடுக்க போறாங்க, கார் ஃபண்ட் மூலமா. ஸோ சக்சஸ்ஃபுல்லா நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு நாமக்கல்ல ரவி சார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த பிசினஸ் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அவரோட நிறைய ப்ரோக்ராம்ஸ் நாங்க வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய மீட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மந்த் மீட்டிங்ல கூட வந்து ரொம்ப கிராண்டா பண்ணியிருக்கிறாரு. ஒரு சூப்பர் லீடர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் இன்கம் இந்த வெஸ்டிகி பிசினஸ்ல ஜாயின் பண்ணா போகக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா கிரவுண்ட் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு லெவல் ரிட்டையர்மெண்ட் இன்கம் நீங்க வந்துடலாம். ஸோ அப்படி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து ஒரு நல்ல மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ கார் அச்சீவ் பண்ணிக்கிறாரு. ஒரு உங்களை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வழிநடத்தக்கூடிய ஒரு டாப் லீடர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாரு. அவருக்கு நான் ரொம்ப வாழ்த்துக்களை வந்து நான் நிறைய தெரிவிச்சுக்கிறேன். இந்த மீட்டிங்கை நான் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நான் அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவரோட கைடன்ஸ்ல நீங்க இந்த பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போக முடியும். இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு நிறைய பேரோட லைஃப் வந்து இந்த வியாபாரத்து மூலமா மாறி இருக்குதுங்கும் போது நம்ம இந்த மாதிரி இந்த பிசினஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த பிசினஸ்க்குள்ள வரும்போது அதை நான் முடிவெடுத்து இந்த பிசினஸ் ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கம்பெனி வந்து 2004ல ஸ்டார்ட் பண்ணது நம்மளுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 14 years கழிச்சு இந்த பிசினஸ் நம்ம கையில கிடைச்சிருக்கு. அப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி நம்ம லைஃப்ல ஒரு மாற்றத்தை இந்த வியாபாரத்தை வச்சு எப்படி கொண்டுட்டு வரணும் ஒரு முடிவெடுக்கிற ஒரு விளைவு தான் வந்து இன்னைக்கு மாசம் 1 லட்சம் வருமானத்துக்கு வந்துருக்கிறோம். வேற எந்த ஒரு விஷயம் இல்லை. ஸோ இந்த முடிவை யார் எடுத்தாலும் சக்சஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு பிசினஸுக்குள்ள ஒரு நியூ ப்ராஸ்பெக்ட் உள்ள வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணி நீங்க ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணி இந்த பிசினஸை புரிஞ்சு மேல வரும்போது ஒரு சில விஷயங்களை வந்து இங்க நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். அந்த விஷயங்கள் என்னங்கிறத நம்மளோட ஒரு 10 நிமிஷம் ஷேர் பண்ண போறேன். ஸோ நீங்க எல்லாரும் கோஆபரேட் பண்ணீங்கன்னா என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்க அதை எடுத்துக்கலாம். அதில் பாருங்க, முன்னாடி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். வழிமுறைகள் வந்து இந்த பிசினஸ் வந்து சக்சஸ் பண்றதுக்கு என்ன வழிமுறை நான் கத்துக்கிட்டதை உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ அது வந்து பாலா சார் மூலமா நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒரு டாப் சீனியர் நீங்க வந்து தமிழ்நாட்டில் ஷார்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இன்கம்ல நீங்க மாசம் 12 லட்சம் இன்கம் இருக்கிறாரு, மென்ஸ்க்கு அச்சீவ் பண்ணிக்கிறாரு போது நம்ம தலைமை வந்து ஒரு நல்ல தலைமை நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம பாலா சார்ல இருந்து கம்பெனி வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ரெக்கார்டு. இன்னைக்கு அதுக்கு மேல சுப்பையா செட்டி சாரா இருக்கட்டும், இன்னைக்கு மாசம் 35 லட்சம் ரூபா. அதுக்கு மேல நம்ம சித்தார்த் சிங் சார் இன்னைக்கு மாசம் 1 கோடிக்கு மேல ஏர்ன் பண்றாரு. இன்னைக்கு கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக அளவுல டாப் கண்ட்ரியால ஒரு கம்பெனியா வரணும் 2025 கூட சொல்லி அவங்க ஒரு விஷன் வச்சு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி. நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம்னா பண்ணிட்டு இப்போ டைம் போயிட்டு இருக்கு. அப்படி இது எல்லாமே கிளியரா இருக்குதுங்க போது நம்மளோட எஃபோர்ட் எப்படி கொடுத்தா இந்த பிசினஸை சக்சஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம குவாலிஃபிகேஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்றது, நம்ம என்ன விஷயங்களை கத்துக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும். அப்ப இதுல முதல்ல உள்ள வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இதுல வந்து பெரிய வருமானத்துக்குள்ள போகணும், மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்திக்கணும். பிரஸ்டீஜ்ல வந்து என்ன வளர்த்திக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப லீடர்ஷிப் குவாலிட்டி வளர்த்திட்டீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு ஸ்ட்ராங் டீம் வந்து பில்ட் ஆகும். பெரிய டீம், ஏன்னா பிக் டீம் வந்தா உங்களுக்கு பிக் பிசினஸ் நடக்கும். பிக் பிசினஸ் நடந்தாச்சு அப்படின்னா பெரிய இன்கம்கள் எல்லாருனாலையும் போக முடியும். வேல்யூ தான் இங்க முக்கியம், வேற எதுவுமே இல்லை. உங்களோட வேல்யூ பிசினஸ் வேல்யூ வேணுமோ அதை பொறுத்து உங்களுக்கு இன்கம் கொடுக்க போறாங்க. அப்ப அந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு பெரிய டீம் சைஸ் வந்து பெருசு பண்ணணும். அந்த டீம் சைஸை பெருசு பண்ணணும்னா நம்ம தலைமை பண்போடு இருக்கணும். அது என்னங்கிறத கவனிச்சுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லிக்கிறாங்க, லேர்ன். நம்ம முதல்ல கத்துக்கணும் எப்படி ஒர்க் பண்றது, டூ எப்படி இந்த பிசினஸ் செய்யறது அப்படிங்கறத வந்து நம்ம முதல்ல கத்துக்கணும். கத்துட்டு அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க, லேர்ன் டு டீச்.
எப்படி அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, எப்படி ஒர்க் பண்றதுங்கிறத நம்ம கத்துக்கிறோம். கத்துட்டு மற்றவங்களை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுங்கிறத டீச் பண்ற, கத்துக் கொடுக்கணும். அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னா பெர்ஃபெக்ஷன், லேர்ன் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறாங்க. அப்ப எப்படி நாம இதுல நம்மளோட நடவடிக்கையில ஆக்டிவிட்டி எப்படி வச்சுக்கிறது, பர்ஃபெக்டா எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க மீட்டிங் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா டைம், பஞ்சுவாலிட்டி, எத்தனை மணிக்கு மீட்டிங்கோ அதுல இருந்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி நம்ம கால்குள் இருக்கும். இது யாரும் நம்ம அப்ளைன்னு சொல்ல வேண்டியதில்லை. நம்ம பிசினஸ், நம்ம பரம்பரையை மாத்திருக்கு, நம்ம லைஃப் மாத்திருக்கு, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம ஒரு ரிச் லைஃப்குள்ள போறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குதுங்கும் போது நம்மளை எப்படி பர்ஃபெக்ட் பண்ணிக்கிறது, நம்ம பர்ஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லா பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஒரு லீடரோட தகுதி என்ன, அதுதான் இங்க பிசினஸ். அப்போ நம்ம வந்து பிஃபோர் 15 மினிட்ஸ் வந்து நம்ம எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீட்டிங் கால் இருக்கும். அதே மாதிரி ஒரு கம்யூனிகேஷன், அப்லைன் டவுன்லைனோட ரெகுலர் கம்யூனிகேஷன், மொபைல் கம்யூனிகேஷன்ல இருக்கணும். அப்போ மேல இருந்து என்ன விஷயம் வருதோ அதை வந்து கீழே இமீடியட்டா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். ஒரு மீட்டிங் அப்படின்னா ட்ரெஸ் கோட், நம்ம வந்து என்ன யூனிஃபார்ம், இல்ல ஜென்ட்ஸுக்கு தனியா லேடிஸ் தனியா நம்ம கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி எப்படி நம்ம யூனிஃபார்ம்ல வந்து மீட்டிங் அட்டன் பண்றது, இப்ப ஒரு விஷயம் சொல்லிட்டே போகலாம். அது வந்து அப்ளைன்ஸ் வந்து அந்த விஷயம் உங்களுக்கு அப்பப்போ சொல்லிட்டே இருப்பாங்க. இது நம்மளுக்கு எதுக்கு இந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கறது நீங்க யோசிக்க கூடாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம கடையை மாற்றி பொருள் வாங்குறதுனால நம்ம வாழ்க்கையே மாற போகுதுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கையில் எடுத்து நம்ம வரும்போது நம்ம ஒரு பிசினஸ் மேன், ஆர்டினரி பீப்புள் கிடையாது, நம்ம எக்ஸ்ட்ரானரி பீப்புள். ஏன்னா இந்த பிசினஸ் நம்ம செய்யணும் முடிவு பண்ணி இன்னைக்கு நம்ம மீட்டிங்காக உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னாலே கடவுள் நம்மளுக்கு எதுவும் கொடுக்க போறாருங்கிறனால நம்ம இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கோம். நம்ம ஆர்டினரி பீப்புள் கிடையாது, எக்ஸ்ட்ரானரி பீப்புள். எக்ஸ்ட்ரானரி பீப்புள் போது ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம மாத்திக்கணும். அப்ப அந்த இடத்துல பர்ஃபெக்ஷன், உங்க பர்ஃபெக்ஷன் நீங்க செஞ்சு பாருங்க, பர்ஃபெக்டா இருந்து பாருங்க, உங்க பிசினஸ் பெரிய அளவுல போகும். ஸோ அடுத்த விஷயம் பாருங்க, லேர்ன் பண்றது எதை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளான். கம்பெனி பிளான் கொடுத்துருக்காங்க, எப்படி இந்த வந்து இந்த பிசினஸ் பண்றது, கம்பெனி என்னென்ன இன்கம் எப்படி கொடுக்குறாங்க, மொத்தம் 9 டைப் ஆஃப் இன்கம் வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க லேர்ன் பண்ணணும். மார்க்கெட்டிங் பிளான் தெரியாம இந்த பிசினஸ் பண்ண முடியும். அப்ப 9 டைப் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படின்னா என்னென்ன பர்சன்டேஜ் எப்படி நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கத்துக்கணும். அது வந்து உங்களுக்கு அப்ளைன்ஸ் வந்து மீட்டிங்ல ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறாங்க போது முதல்ல நம்ம அடிப்படை என்ன, எந்த தொழிலுமே கத்துக்காம பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு பண்ண முடியும். எந்த தொழிலையும் கரெக்டா கத்துட்டாச்சுன்னா கண்டிப்பா பெரிய அளவுல சக்சஸ் பண்ண முடியும். லேர்னிங் தான் அந்த பிசினஸ் சக்சஸ் பண்றதுக்கு. அப்ப பிளான் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ப்ராடக்ட், அட்லீஸ்ட் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ப்ராடக்டோட நாலேஜ் உங்களுக்கு, 30 ப்ராடக்டோட நாலேஜ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல மெயினா வந்து உங்களுக்கு நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா செல்லுலர் நரிஷ்மெண்ட் தெரபி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஹியூமன் பாடி வந்து கரெக்டா ஃபங்க்ஷனா இருக்கு. என்னென்ன நியூட்ரிஷன், ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அதை பேஸ் பண்ணிட்டு கம்பெனி இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபுட் சப்ளிமெண்டோட நாலேஜ் வந்து நம்ம எடுத்துக்கணும். எல்லாமே A to Z வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கியூர் ஆகக்கூடிய ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் கம்பெனி வச்சு ஆர்கானிக் ஆயுர்வேதிக் பேஸ்ல வந்து எக்கச்சக்கமான வேதுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு. அப்ப நம்ம அதை ஃபீல் பண்ணோம். ப்ராடக்ட் வாங்கி நம்ம 30-40 ப்ராடக்ட் கூட வாங்கி நம்ம ஹோம்ல யூஸ் பண்ணாம நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், ஃபீல் இல்லாம எப்படி அப்ரோச் பண்ணணும், ரெகுலரா அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணணும். அப்போ ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபீல் பண்ண முடியும். அப்போ ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிருக்கணும். ஒரு 30 to 40 ப்ராடக்டோட நாலேஜ் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். அது உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியுமா, டைரி வச்சு நீங்க எழுதி வச்சு எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன, அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்க, பிசினஸ் பேசிக்ஸ். அப்போ பேசிக்கா வந்து நம்ம இந்த பேசிக்ஸ் இருக்கு, இந்த பிசினஸ் சக்சஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இருக்கிறத நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். அந்த பிசினஸோட பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பிளான் ஷோ. பிளான் ஷோ அப்படின்னா ஆப்போசிட்ல ஒரு நபர் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் டைம் வந்து 30 நிமிஷத்துக்கு மேல நம்ம எடுத்து கொடுக்காது. ஒரு பிளான் பிரசன்டேஷன் பண்றதுக்கு 30 minutes ஒன்லி. அப்ப இந்த பிளான் ஷோ நம்ம பண்ணும்போது தான் நம்ம மற்றவங்களை பண்ண வைக்க முடியும். நம்ம டீம்ல உங்க டீம் வந்து பெரிய அளவுல சக்சஸ் ஆகணும். நம்பர் ஆஃப் பிரசன்டர்ஸ் உங்க டீம்ல எத்தனை பேர் கிரியேட் ஆகிருக்கிறாங்க. இப்ப நீங்க ஒருத்தர் வந்து பிளான் ஷோ டெய்லி காமிக்கிறீங்க, 2 ஐடி எடுக்கிறீங்க, மாசத்துக்கு 60 ஐடி வருது. உங்க டீம்ல 10 பேர் அந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப 20 ஐடி, மாசத்துக்கு 600 ஐடி வந்தாச்சு.
இதுதான் இந்த பிசினஸ். நம்பர் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், பஞ்ச் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், அதுக்கு பிளான் ஷோ தெரியறதுக்கு, பிரசன்டேஷன் பண்றதுக்கு உங்க டீம்ல பர்சன்டேஜ் வந்து பிரசன்டர்ஸோட பர்சன்டேஜ் அதிகமா இருக்கணும். அவங்க எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க பாரு. ஷார்ட்டா இருக்கணும், 30 மினிட்ஸ்ல முடிச்சிடணும். ரொம்ப 1 hour டைம்ல எடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஜாயின் பண்றவங்களும் 30 மினிட்ஸ் தாண்ட வேண்டாங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. ஷார்ட்டா இருக்கணும், சிம்பிளா புரியுற மாதிரி இருக்கணும். உள்ள வரவங்களுக்கு எல்கேஜி குழந்தைக்கு எப்படி ஏபிசிடி சொல்லி கொடுக்குறோமோ அந்த மாதிரி நாம ரொம்ப அவங்ககிட்ட பேசாம சிம்பிளா அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது சிம்பிளா இருக்கணும். அதே மாதிரி அவங்க அந்த கேட்டுட்டு ஈஸியா போய் அவங்க வெளியில டூப்ளிகேட் பண்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஷார்ப், சிம்பிள், டூப்ளிகேட். அடுத்து பாருங்க 2 பேராமீட்டர் அளவுகோல் அப்படின்னு. இந்த பிசினஸ் வந்து பெரிய அளவுல நான் இன்கம் கெயின் பண்ணணும் சார், பெரிய இன்கம்குள்ள நான் போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 9 இன்கம்ல ஒரே ஒரு இன்கம் நீங்க முக்கியமா கான்சன்ட்ரேஷன், இதுக்காக நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணியாச்சுன்னா மத்த எல்லா இன்கம் ஆட்டோமேட்டிக் உங்களை தேடி வந்துடும். லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ், எல்ஓபி அப்படிம்பாங்க. எல்ஓபி ஏஆர்எஸ் உங்க டீம்ல நிறைய பேர் கிரியேட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து மல்டிபிள் எல்ஓபி நிறைய வரும். அதே மாதிரி உங்களுக்கு எல்ஓபி லெக்க வந்து கிரியேட் பண்ணணும். ஒவ்வொரு லெக்லையும் 5625 பிவி கொண்டு வந்தாச்சு அப்படின்னா 24,000 அந்த லெக்கில் ஒரு கிரவுண்ட் டைரக்டருக்கு இன்கம் வரப்போகும், எல்லா இன்கமும் சேரும் போது. அப்ப அந்த ஒரு லெக்ல உங்களுக்கு 5625 பிவி வந்தாச்சுன்னா அந்த லெக்ல இருந்து உங்களுக்கு 24,000 ரிட்டையர். நம்ம லெக்ல இந்த பிவி கொண்டு வந்தாச்சு அப்படின்னா நீங்க கிரவுண்ட் டைரக்டர், உங்களோட மந்த்லி இன்கம் 1.5 lakh, நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். நீங்க வீட்டுல தூங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இன்கம் வந்துட்டு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது போது அந்த இடத்துக்கு எவ்வளவு வேகமா நம்ம பிசினஸ் வளர்த்தி கொண்டுட்டு போறோம்ன்றதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய இடம் பேராமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ், எல்ஓபிக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் பெரிய இன்கம் கொடுப்பதற்கு. 2வது விஷயம் பாருங்க, அட்டெண்டிங் ரெகுலர் ஈவென்ட்ஸ் வித் டீம். ரொம்ப 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 முக்கியம். மீட்டிங் அண்ட் ட்ரைனிங் இல்லாம பிசினஸ் பெரிய அளவு. அப்ப அந்த பிசினஸோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னா மீட்டிங் அண்ட் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்ப அது வந்து ஒரு வற்புறுத்தல் இல்லாம நம்மளையும் வந்து அப்ளைன்ஸ் வற்புறுத்த கூடாது, நம்மளும் போய் டீமை வற்புறுத்தி நீங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்றங்க சொல்ற மாதிரி நம்ம டீமை மேல வளர்த்தி கொண்டு வரணும். என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வச்சாச்சுனாலே அவங்க ரெகுலரா இந்த ஈவெண்ட்ல வந்துருவாங்க, இந்த மீட்டிங்ல வந்துருவாங்க. இப்ப மீட்டிங் வந்து உங்களோட டீம் சைஸ் நீங்க 6 லெக்ல உங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வச்சு நீங்க உங்க மீட்டிங்கால நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெக்லயும் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நீங்க பார்க்கணும். எவ்வளவு பேர் வந்துருக்காங்க, நம்ம எதிர்பார்த்தவங்க எல்லாம் வந்துட்டாங்களா, இன்னும் இவங்க வந்ததா இன்னும் நல்லா இருக்கு, இந்த மீட்டிங் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க அதை ஃபீல் பண்ணணும். இல்லாம நம்ம மீட்டிங்ல வந்து உட்காந்து நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா ரெகுலரா வருஷக்கணக்கில் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டே இருப்போம். பிசினஸ் வந்து குரோ ஆகும். ஒவ்வொரு லெக்லயும் எவ்வளவு பேர் அட்டெண்ட் பண்றாங்க. இந்த மாசம் ஒரு லெக்ல 3 பேர், ஒரு லெக்ல 5 பேர், மொத்தமா 30 பேர் ஒரு லெக்ல அட்டெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அடுத்த மாசத்துல அட்லீஸ்ட் ஒரு 40-50 பேராவது வரணும். ஏன்னா நீங்களும் கோஆபரேஷன் பண்ணும்போது தான் உங்க அப்ளைன்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய அளவு சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும். மீட்டிங் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணாம நம்ம எப்படி ஒரு ஹை இன்கம் கொடுக்கும். நம்ம இங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் பண்ணல, பேராமீட்டர் தான் சொல்றாங்க. மீட்டிங் ஈவெண்ட் தான் நம்ம ரொம்ப, மீட்டிங் அட்டெண்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியங்கிறாங்க. அப்போ அதுக்கு நம்ம டீம்ல பர்சன்டேஜ் என்ன இன்க்ரீஸ், எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொண்டுட்டு வர முடியும் ஒவ்வொரு மீட்டிங்கிறத நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ஒரு லீடர் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க உங்க டவுன்லோட பேசும்போது எப்படி உங்களோட லீடு கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும். லீடு வித் யர் ஹார்ட். உங்களோட குழந்தை கூட எப்படி நீங்க பேசுறீங்களோ, 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு குழந்தை கூட நீங்க எப்படி ஹார்ட்ல இருந்து பேசுறீங்களோ அந்த ஃபீலோட. ஏன்னா அவங்க வளர்ந்தாதான் நீங்க வளர முடியும். டவுன்லைன் வளர்ந்தாதான் அப்ளைன் வளர முடியும். டவுன்லைன் சம்பாதிக்க வச்சாதான் அப்ளைன் சம்பாதிக்க வைக்கும், அப்பெல்லாம் அப்ளைன் சம்பாதிக்கும். அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரிங் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது. நீங்க எந்த பிசினஸ் எடுத்து பாருங்க, 1000 பேரை வச்சு ஒரு ஜாப் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா சரி, ஒரு 10,000 பேரை வச்சு நான் ப்ரீவியஸ் கம்பெனி ஒர்க் பண்ண 10,000 பேர் இருந்தாங்க. எல்லாரும் வந்து லேபர் தான், எம்ப்ளாயிஸ் தான். என்னைக்கு எம்ப்ளாயர் ஆக முடியாது, ஓனர் ஆக முடியாது. அந்த ஓனர் மட்டும் தான் கோடியில சம்பாதிப்பாங்க. ஆனா இந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான் நம்மளுக்கு மேல வரவங்களையும் நம்ம கோடீஸ்வரா மாற்ற முடியும், நம்மளும் கோடீஸ்வரம். எத்தனை பேர்த்த லட்சங்களையும் கோடீஸ்வரா மாத்திரக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கையில கிடைச்சிருக்கிறதுக்கும் போது அந்த டீமுக்குள்ள வந்து நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப்போட கைடன்ஸ் பண்ணணும், அட்டாச்மெண்டோட இருக்கணும். 1 team 1 dream அப்படிங்கிற மைண்ட் செட்ல உங்களுக்கு லோக்கல்ல இன்னைக்கு ரவிசா இருக்கிறாருன்னா அவர் என்ன திங்க் பண்றாரோ அந்த திங்கிங் இன்னைக்கு இப்ப சைன் பண்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் போய்
எந்த ஒரு சேதாரமும் இல்லாம ஒரே மாதிரி போய் ரீச் ஆகணும். கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கணும். கார்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணணும். அவங்க டெவலப் ஆகணுங்கிற மைண்ட் செட்ல நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணணும். லீடு வித் ய கார்ட். இந்த முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் இதை அப்படியே கவனிச்சுட்டு வாங்க, சீக்கிரமா நான் முடிச்சிடுறேன். ஒரு சில விஷயங்கள் நாங்க ஃபாலோ பண்ணி இருக்கிறத உங்களுக்கு முன்னாடி நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண அந்த பிசினஸ் ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும். அதுல முதல் விஷயம் என்னன்னு பாருங்க, ரெக்ரூட் ஃபர்ஸ்ட் லைன் 6 ID. இந்த பிசினஸ்ல ரிட்டையர்மெண்ட் இன்கம் போகணும், பெரிய அளவுல இன்கம் ஏர்ன் பண்ணணும், 5 லட்சம் 10 லட்சம் மாசம் நான் சம்பாதிக்கணும்னா சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ப்ரூவ் 17 வருஷமா கம்பெனி ப்ரூவ் பண்ணியிருக்கு. நம்ம அதெல்லாம் போய் வந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை, நம்ம டைம் வேஸ்ட் ஆயிடும். கம்பெனியோட விஷன் வேறைங்க, அது ஃபியூச்சர்ல பெரிய அளவுல கம்பெனி போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து வாங்கி நம்ம சம்பாதிக்கிற பணத்தையும் லாஸ் பண்ணக்கூடாது, வேற மளிகை கடையில போய் நம்ம ஹோம் ப்ராடக்ட்ல வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவங்களே பெஸ்ட் டீல் ஆரம்பிச்சு வாங்குற வருமானத்துக்கு பண்ற செலவையும் இங்கேயே பண்ணி அதுலயும் வருமானத்தை எடுக்கிறதுக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஃபியூச்சர் பாருங்க. பெஸ்ட் டீல் வந்து பெரிய அளவுல பூம் ஆகி எல்லாத்தோட இன்கமும் 2 மடங்கு 3 மடங்கு மாத்த போகுது ஃபியூச்சர்ல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிற பிசினஸ்ல வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த உங்களோட ஜாப் என்னமோ அதை பார்த்துட்டு இதை பண்ணா போது டெய்லி வந்து 2 ஹோம் மீட்டிங். ஒரு ஹோம்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க 4 பேர் வச்சு பேசினாலும் சரி, அல்லது அவங்க வீட்டுல பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு பேர் வச்சு ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி ஒரு 2 மீட்டிங், ஒரு ஹோம் மீட்டிங் ஒரு 45 மினிட்ஸ், அப்போ 2 ஹோம் மீட்டிங் 1.5 மணி நேரம் பக்கத்துல நீங்க அரேஞ்ச் பண்ணி ஒரு 2 ஹோம் மீட்டிங் டெய்லி பண்ணிட்டே வரணும். அடுத்தது பாருங்க என்ன சொல்றாங்க, அப்படி பண்ண ஹோம் மீட்டிங் பண்ண முடியல, 1 to 1 அட்லீஸ்ட் 3 பேரையாவது தனித்தனியா நம்ம பாக்குற மாதிரி இருக்கணும். அடுத்த விஷயம், 4வது விஷயம் டீம் மீட்டிங். இப்ப நீங்க மீட்டிங் நடக்குது அப்படின்னா இதுல நம்ம டீமோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும். எங்க மீட்டிங் நடக்குதோ நம்ம டீம் இருக்கிற இடத்துல அங்க எல்லாரும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணி அவங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வைக்கணும், டீம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வைக்கணும். அடுத்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேக் பஞ்ச் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்ஸ் எவ்ரி டே ஃப்ரம் யுவர் டீம். உங்க டீம்ல இருந்து பஞ்ச் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். எப்படி சார் பஞ்ச் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்? நான் ஒரு ஹோம் மீட்டிங் வந்து 2 ஐடி இருக்கிறேன், என்னோட டீம்ல 10 பேர் ஒர்க் பண்றாங்க ஐடி இருக்கிற மாதிரி, அப்ப 20 மாசத்துக்கு 600 ஐடி. இதுதான் பஞ்ச் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அடுத்தது ஃபாஸ்ட் அண்ட் 8% கிரியேட் பண்றதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா உள்ள வந்தவங்க கிட்ட மொமெண்டம் இல்லை அப்படின்னா மேல வரைக்கும் பாதிக்கும், கீழே இருக்கிறவங்க கிட்ட மொமெண்டம் இருக்குன்னா மேல இருக்கிற எல்லாத்துக்கும் நல்ல இன்கம் வரும். அப்ப கம்பெனி எதுக்காக பல கோடி செலவு பண்றாங்க போது நம்ம ஃபாஸ்ட் அண்ட் 8% கிரியேட் பண்றதுக்கு ஜாயின் பண்ண மந்த்ல 300 PV யாரு கொடுக்குறாங்களோ அவங்க ஃபாஸ்ட் அண்ட் 8%. அப்ப ஃபாஸ்ட் அண்ட் 8% நம்ம அதிகமா கிரியேட் பண்ணணும். அடுத்த விஷயம் பாருங்க, 7வது விஷயம் கன்சிஸ்டன்சி ஆஃபர். உள்ள வரும்போது ஒரு 30 PV வரலாம், 50 வரலாம், 100 வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனா அந்த பிசினஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்டோட குவாலிட்டி என்ன, அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு புரிய வச்சு எல்லா ப்ராடக்ட்டும் அவங்க வீட்டுல யூஸ் பண்ண வச்சு அவங்களுக்கு நாலேஜ் கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா 100 PVக்கு வருவாங்க. அப்ப 100 PVக்கு வரும்போது 2 விஷயம் நடக்குது. ஒன்னு அவங்களுக்கு 60% பெனிஃபிட் கிடைச்சிருது. 2வது பிசினஸ் வந்து ஈஸியா குரோ ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாருமே சீக்கிரம் நல்ல இன்கம் வரலாம். அப்ப டீம்ல சீக்கிரமா எல்லாரும் பெரிய இன்கம் வரணும் அப்படின்னா நம்ம முக்கியமா கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய இடம் எதுனா கன்சிஸ்டன்சி ஆஃபர் 100 PV. ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் 400 PV பண்ணிட்டு இருக்காங்க. 4 கன்சிஸ்டன்சி ஆஃபர் கம்பெனி ஒரு ஐடியில பண்ணிக்கலாம் அவங்களே பர்மிட் பண்ணிருக்கும் போது நம்ம கிட்ட இருந்து தயக்கம். எல்லாருமே இந்த பிசினஸ் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கஸ்டமரோட நாலேஜ் நமக்கு இருக்கணும். அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்காங்க. அப்ப அட்லீஸ்ட் நம்ம வீட்டை சுத்தி ஒரு 5 கஸ்டமரா வச்சிருக்கணும். ஒரு 2000 rupees ப்ராடக்ட் யூஸ் பண்ற மாதிரி ஒரு 5 கஸ்டமர், 10,000 rupees, நம்ம வீட்டுக்கு ஒரு 3,000 rupees, அப்போ 400 PV வந்தாச்சு. அந்த 13,000 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 7,000 rupees உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. அப்போ கஸ்டமரும் கிடைச்சாச்சு, உங்களுக்கு அதுல பெனிஃபிட்டும் கிடைச்சாச்சு. ஈஸியா பிசினஸ் க்ரோ பண்ணி கொண்டு போயிடலாம். கொஞ்சம் நபர்களை வச்சு நம்ம பெரிய இன்கம் கூட போயிடலாம். ஸோ கன்சிஸ்டன்சி ஆஃபர் 100 PV, ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 400 PV, மேக்ஸிமம் எஃபோர்ட் டு give for consistency offer due to wonderful achievements. போகணும்னா இதை பண்ணணும். அது எவ்ரி மந்த் கிரியேட் நியூ அச்சீவர்ஸ். புது அச்சீவர் டீம்ல வந்துட்டே இருந்தா தான் டீமுக்குள்ள மொமெண்டம் இருக்கு. டீமுக்குள்ள பரபரப்பு இல்லாம நம்ம டீமை சைலண்டா வச்சிருந்தோம்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருவோம். அப்ப யார் ஆக்டிவா இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களோட எஃபோர்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நியூ அச்சீவர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு மாசம் க்ரோ ஆகிட்டே இருக்கும். அடுத்த விஷயம், you will plan and achieve star director designation shortly and eligible for corporate
சீக்கிரமா எந்த ரேங்க்ல போகணும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து உள்ள வந்தாச்சு உடனே பிரான்ஸ் சேர்ந்து அடுத்த இலக்கு 6 பேரோட ஸ்டார்ட் பண்றவரு 3 பேரை டைரக்டர் பண்ணிடணும். அந்த 3 பேரை டைரக்டர் பண்ணியாச்சுன்னு ஸ்டார் டைரக்டர் லெவலுக்கு வந்துடுறாரு. கார் ஃபண்ட் எலிஜிபிள் ஆயிடுறாரு. அப்போ அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, அந்த 3 லெக்லையும் வந்து கடைசி பாயிண்ட் பாருங்க, 10வது பாயிண்ட். அந்த 3 லெக்லையும் எல்ஓபி எடுத்தாச்சு. 5625 பிவி ஒரு லெக்ல வருது. 3 லெக்லையும் அந்த பிவி நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் மந்த்லி 75,000. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு டிகிரி படிச்சு என்னென்ன நீங்க போஸ்ட் பாருங்க. ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, ஒரு வந்து பிஜி கிராஜுவேட், ஒரு ஹையர் செகண்டரி எடுக்கிறவங்களுக்கு 50,000 ரூபாய் சம்பளம். நீங்க 75,000 ரூபாய் வருமானம் வாங்கணும்னு எந்த மாதிரி ஒரு துறை இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும்னு யோசிச்சு 3 பேர்த்தோட லைஃப மாத்தினா, 3 ட்ரீமரை கண்டுபிடிச்சா 6 பேர்த்துல உங்க லைஃப் வந்து பெரிய அளவுல மாறப்போகுது. அப்படி ஒரு 75,000 இன்கம்ல ஷார்ட்டா போகணும் அப்படின்னா இந்த டீமோட எங்களோட நீங்க 1 இயர் கை வருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி இன்கம்ல வர முடியும். ஒரு 3 வருஷமாவது பொறுமையா அந்த பிசினஸ் பண்ணு. உங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது. எனக்கு எவ்வளவு லாஸ் ஆகி போச்சு சார் வெஸ்டிஜி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, ஒண்ணு இல்லை. நம்ம ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற ஜாப்புக்கு போயிட்டு பார்ட் டைமா தான் இந்த பிசினஸ் பண்ண போறோம். 3 இயர்ஸ் கன்சிஸ்டன்டா கண்டினியூஸா இந்த பிசினஸ் பண்ணிட்டோம்னா we are standard. எல்லாருமே இந்த ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு பெரிய இன்கம்ல போக முடியும். மாசம் லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் சார், எனக்கு பெரிய ட்ரீம் இருக்கு, நான் பெரிய வீடு கட்டணும், 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு வீடு கட்டணும், கார் வாங்கணும், பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிற ட்ரீமர்ஸ் உண்டான பிசினஸ் நம்ம பிசினஸ். என் குழந்தைகளை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும், என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல 100 பவுன் நகை எடுத்து பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணும், நல்ல மாப்பிள்ளை கட்டி கொடுக்கணும், என் பையனை வந்து நல்லா படிக்க வைக்கணும், எதிர்காலத்துல நல்லா அமைச்சு கொடுக்கணும். இப்படி எல்லாம் யாருக்கெல்லாம் ட்ரீம். இதெல்லாம் நியாயமான ஆசை, பேராசை கிடையாது. நம்ம நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னே வந்ததுனால நம்ம பசங்களை எப்படிதான் வளர்த்திட்டு இருக்கிறோம். அதனால நம்ம 20,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சா 25,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்குள்ள போயிடும். வேற எதை பத்தி டீல் பண்றது. ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓவர் டைம் பார்க்க ரெடி ஆகும். காலையில் 7 மணிக்கு கம்பெனிக்குள்ள போனா 20,000 ரூபாய் கூட ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து கிடைக்கிற கம்பெனி ஓவர் டைம் போட்டி கொடுக்குறாங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் ஒர்க் பண்ண தயாரா இருக்கும். உலகத்துல என்ன நடக்குன்னு நம்மளால தெரியாது. காலையில் கம்பெனிக்குள்ள போனா நைட்டு வரைக்கும் முடிச்சு 11 மணிக்கு வீடு வரும், தூங்குறோம், காலையில் 2 நேரம் போயிடும். இப்படி பழகிட்டோம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குதும் போது ஏன் நம்ம இதை பயன்படுத்தக்கூடாது? இப்போ நான் பயன்படுத்துறதுனால என்னோட வாழ்க்கை மாறி இருக்கு, நம்ம டீம்ல நிறைய பேரோட லைஃப் மாறிட்டு இருக்குது, நம்ம நிறைய பாக்குறோம், நம்ம தெரிஞ்சு. இப்போ எல்லாத்துக்கும் இது பொதுவான விஷயம் தான். எல்லாரும் இதுல கையில் எடுங்க, எங்களோட கைகோத்து இல்லைங்க, கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ணலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா நீங்க கேட்டதுக்கு, உங்களோட நான் அந்த விஷயத்தை பகிர்ந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ கண்டிப்பா கடவுளோட கிருபையில எல்லாருமே ஒரு நல்ல இன்கம்ல வரணும். தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்க. தொடர்ந்து ஒர்க் பண்றதுக்கு உண்டான எல்லா தகுதியும் வந்து கடவுள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ரவி சார் அண்ட் டீம் எல்லாத்துக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விஷுவல் தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இல்லை சார்.